ரஜினி ரசிகர்கள் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாண்டி திரும்பினா அந்த அஜித் ரசிகர்கள் கூலி படத்துக்கு அவங்கலாம் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், அதுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றதா இருக்கட்டும், சமூக வலைத்தளங்கள் எழுதுறதா இருக்கட்டும். என்ன சார் என்ன நடக்குது அங்க 2 பேருக்குள்ள அந்த ஸ்டேஜ்ல அஜித் டயலாக்கும் அஜித்தோட பெயரும் உச்சரிச்சதுக்காக அவ்வளோ பேரும் தவம் இருக்காங்களா சார்? இந்த கூலிக்கு அஜித் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பத்தி உங்களோட கருத்து? அது சும்மா இருக்க வேண்டியதுதான். இப்போ அஜித் ஆ, ரஜினி சொல்லி தான் அஜித் வந்து பில்லா படத்தில் நடித்தார். அப்புறம் சில நடிகர்களுக்கு சில பேர் பிடிக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து விஜய்க்கு வந்து இந்த சிவா துப்பாக்கியை கையில் பிடிங்க அப்படின்னு வேற எந்த ஹீரோ கொடுத்தாரு. ம், ம். அப்படி வந்து இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஹீரோக்கள் எல்லா மாநிலத்திலும் உண்டு. நீங்கள் ஒரு ஹீரோவாக வளர்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியராக இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாலோவராக வச்சுருப்பீங்க. ம், ம். ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்து அந்த ரசிகர்கள் கவர் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் தொடர்ச்சியாக பயணம் செய்ய முடியும். அதுமாதிரி ரஜினியை வந்து அஜித் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. அதற்காக விஜய்க்கும் ரஜினிக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு, பங்காளி சங்கடம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆ. இது ஃபேன்ஸாக நடத்துகிற ஒரு விஷயம் தான் அது. அதை தாண்டி நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி மாநாட்டுக்கு வந்து தல ரசிகண்டா தளபதி தொண்டன்டான்னு பேனர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். வந்து இந்த சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத ஆட்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயம் தான் வந்து நீங்கள் நேரடியாக வந்து பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50வது வருஷம் ரஜினி இது. ஒரு 74 வயசு 74 வயசில் எவ்வளோ மாஸ் காட்டுறாரு. அந்த படம் வரதுனால தேட்டரில் அப்படி திருவிழா மாதிரி தான் தேட்டர் ஊழியர்கள் அந்த தேட்டருக்கு எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குது அது. அப்போ தான் தேட்டர் ரன் ஆகும். இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் அப்படின்னா அவரை உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தேட்டர்ஸை காப்பாற்ற ரஜினி வந்துட்டார், கூலி வந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக சொன்னீங்க.